ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐநார்த்தம் இதில் நம்ம பல்லவன் ரொம்ப டென்ஷனாகவே பேசுகிறாப்ப நீலாட்ட இந்த பாருங்க நீ இந்த விஷயத்த கண்டிப்பாக அன்னைகிட்ட சொன்னதான் இந்த பிரச்சனை முழுசாக முடியும். நான் அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டீங்க. அவங்க 10 அடி அடித்தாலும் அதில் நான் ஒரு அடி அடிச்சிருக்க மாட்டேன்னா தேவையில்லாமல் என்னை நீங்கள் தடுத்துட்டீங்க. என் மனசு ஆறவே இல்லை. இந்த மாதிரி தவறான பேசுகிற அவங்க பேசும்போது எப்படி என் மேலே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. அதுக்கு நீ இல்லை பல்லவா, நீ அந்த மாதிரி நடந்துக்கிற கூடாது. நாம அவங்களோட சரிசமா ரோட்ல சண்டை போற அளவுக்கு நம்ம அவ்வளோ கீழே நம்ம போக கிடையாது. நாம எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்த இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா பொறுக்கியா இருக்கிறவங்க எப்பயுமே 4 விஷயத்த பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நம்மளோட வேலை கிடையாது. நாம வேலையை நம்ம பாக்குறது தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி இல்லை, நீ இன்னைக்கு பேசினா நாளைக்கு அதே மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அன்னைங்கள்ட்ட சொன்னோம்னா தான் இந்த பிரச்சனை இதோட முற்றுப்புள்ளி ஆகும் அப்படின்னு சொல்றாப்புல. பல்லவா, நீ இதை பத்தி பேசணும்னா கண்டிப்பா பிரச்சனை கூடிக்கிட்டு தான் இருக்குமோ ஒழுசு குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்க அன்னைமாருக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா கொண்டு போவாங்க. அவங்கள போட்டு தூக்கி அடிக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, 2 பேரும் அடிச்சு கைகளை பழையபடிக்கு ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால கண்டிப்பா உங்க அண்ணன் ஃபியூச்சர் கண்டிப்பா பாதிக்கும். மெயினா உங்க அண்ணன் சோழன் இருக்காருல்ல, அவர் ஏற்கனவே லைசன்ஸ் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இனி இந்த பிரச்சனையும் பெருசாச்சுன்னா கண்டிப்பா அவர் ஃபியூச்சர் ரொம்ப பாதிக்கும்டா. நான் சொல்றதை கேளு. பொறுமையா இருக்கிறவங்க அந்த பூமியை ஆள முடியும். அதனால இந்த விஷயத்த இதோட விட்டுரு. அது மெயினா நம்மளுக்குள்ள நடந்ததை நம்மளே முடிச்சுக்கிருவேன். இந்த விஷயத்த அவங்க வீட்டில் கண்டிப்பா நீ போய் சொல்லக்கூடாது. என்ன நீ அண்ணியா நினைக்கிறா இருந்தா கண்டிப்பா நான் சொல்றேன் நீ கேட்கணும் அப்படின்றாங்க. நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன் நீ கண்டிப்பா. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, அது உண்மையிலே நல்லதுக்காக தான் இருக்கும். கோவப்பட்டோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை கூடுதல் தான் போகும், முழுசு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இனிமேல் இந்த மாதிரி இந்த விஷயத்த வீட்டில் பேச மாட்டேன். இந்த பேச்சு இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. பஸ் வந்துருது, 2 பேருமே கிளம்பி போயிடறாங்க. நீலா சொல்ற விஷயம் கண்டிப்பா உண்மைதான். பேச பேச பிரச்சனை கூடிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதுல எவ்வித மாற்றமும் கிடையாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர சோழன் வீட்டுல உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமா பாட்டு படிச்சுக்கிட்டு சாப்பிட்றாரு. சிந்தியும் சாப்பிட்றாரு. என்னப்பா இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சிந்தி சாப்பிட்றேன், நானே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போயிருவேன். என்னமோ நீ தான் இந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க மாதிரி பேசுறியடா அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. என் வீடு நான் சாப்பிட கூட எனக்கு உரிமை இல்லையா, ஏன்டா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாரு. அப்படி இல்லை, எந்த இடத்துலையுமே நீங்க பொறுப்பா இல்லை அப்படின்ற ஒரு வேதனை தான் எனக்கு இருக்கு அப்படின்றாப்புல. ஆமா, நீ மட்டும் பொறுப்பா இருக்கிறப்ப தேவையில்லாம போய் ஒருத்தர் மேல பிரச்சனை பண்ணி இப்ப லைசன்ஸ் பண்ணி வீட்டுல சும்மா சுத்திக்கிட்டு இருக்க. ஒண்ணு நீ மாத்திக்கிற, அப்புறம் என்னை சொல்லு அப்படின்றாப்புல. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆக நீங்க திருந்துறதுக்கான வாய்ப்பிலே கிடையாது அப்படின்றாப்புல நம்ம சோழனு. அடுத்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபோன் கால் வருது. அதுல வக்கீல் கூப்பிடுறாங்க. நீங்க 2 பேரும் ஏற்கனவே என்னை பார்த்துட்டு போனதுல நான் எல்லா ஃபைல்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம அப்படியே கேஸ் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றாங்க. மேடம், என்ன நீங்க அதுக்குள்ள எவ்வளவு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாதா அப்படின்றாப்புல. என்ன சார், நேற்றே நீங்க நேர்ல 2 பேரும் பேசிட்டு போனீங்க, அப்புறம் லேட்டானா என்ன காரணம் என்னையவே திருப்பி கேட்பீங்கல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்றாங்க. இல்லைங்க மேடம், கண்டிப்பா நிலாவுக்கு இதுல விருப்பம் இருக்கு, ஆனா எனக்கு இல்லை அப்படின்றாப்புல. நேர்ல வந்தப்ப நீங்க சொல்லியிருக்கலாம்ல, இப்படி தேவையில்லாம இவ்வளவு தூரம் என்னை வேலை பார்க்க வச்சிருக்கீங்களே அப்படின்றாங்க. இல்லைங்க மேடம், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா இதுல ஏதாச்சும் ஒரு மாறுதல் கிடைச்சுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் கொடுக்குறேன் அப்படின்றாப்புல. சரி, எதா இருந்தாலும் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, பேசிட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கட்டி எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்றாங்க. யோசிக்கிறாப்புல சோழன். என்னடா இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்கு. நாம ஒருவேளை டைவர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம காதல் அவ புரிஞ்சு என்ன ஆயிர போகுது, திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். ஏன் அப்படின்னா, இருக்கும்போதே நம்ம தைரியமா நான் உங்களை விரும்புறீங்க, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம சொல்லி பார்ப்போம், அவ கேட்கல அப்படின்னா நாம அதை விட்டு வெளியில போயிடுவான். சில பெண்களுக்கு ஓப்பனா பேசினா தான் ஆண்களை பிடிக்கும். நம்ம காதலே நம்ம அதே மாதிரி ஓப்பனாவே பேசிடுவோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றாப்புல. சோழன் சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது. பெண்கள்கிட்ட எப்பயுமே நம்ம நேரடியா முகத்துக்கு நேரா உண்மையான விஷயத்த பேசணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே நம்மளை பிடிச்சி போயிடும். நம்ம மறைச்சு மறைச்சு பேசும்போது நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிறது தான் சோழன் சொல்லி வராப்புல. ஆனா அந்த காரணமும் உண்மைதான். அதே நேரத்தில் அன்னைட்ட இதை பத்தி பேசுறாப்புல. நீங்க பாருங்கண்ணே, இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நீங்க என்னடான்னா எல்லாமே ஆச்சரியமா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணதை வச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. என் மனசு கேட்க முடியாம தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா பழையபடிக்கும் அப்படியாடா இப்படியாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படின்னே உங்களுக்கு நடிக்கிறதுக்கு மனசு வருது அப்படிங்கிறாப்புல. டே சோழ, என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, உண்மையிலே எனக்கு மன வருத்தமா இருக்குடா. அண்ணே, அதை சொல்ல தெரியாம தான் நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காதா?
நீ நிலாவும் சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு கண்டிப்பா எனக்கு பிடிச்சு போயிரும்டா. நம்ம குடும்பத்துல வந்து எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சிடா. அத போய் நீ இப்படி பேசிட்டு இருக்க. அண்ணனுக்கு உண்மையில வந்து வருத்தம் தான்டா அப்படின்றாரு. சரி, சரி இருக்கிற சாப்பாடு பலகாரத்தலாம் எடுங்க சாப்பிடுவான். மனசும் வவுறும் ஒண்ணு கிடையாது. 2 வேற வேறையா இருக்கு. என்னதான் கவலையா இருந்தாலும் சாப்பாடு மேல வந்து அந்த டயத்துக்கு வந்தா பசி எடுத்துருதுண்ணே அப்படின்றாப்புல. வாடா உனக்கும் சாப்பாடு வச்சிருக்கேன் வாடா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்றாப்புல நம்ம சேரனு. அதே நேரத்துல அவரோட ஒர்க் இருக்கனால நான் வேலைய பார்க்கணும்டா. என்ன பண்ற அப்படின்னோனே, நீங்க வேலைய பாருண்ணே. நான் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா நிலா இருக்க ஆபீஸ்க்கே வந்துறாப்புல. வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாப்புல. அவங்களே வந்து ஆபீஸ விட்டு எல்லாருமே வரும்போது, அந்த இடத்துல ஒரு மேனேஜர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நிலாவா வாங்க நான் உங்கள ட்ராப் பண்றேன் அப்படிங்கிறாரு. அடடாடா! இவன் எப்ப பார்த்தாலும் வந்து நிலா பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே! இவன்ட்ட இருந்து நம்ம நிலாவ காப்பாத்துறது பெரும்பாடா இருக்கு. என்னடா செய்ய போறோம்னு தெரியலையே அப்படிங்கும்போது, "வாங்க சார் வாங்க. உங்கள கசின் சொன்னாங்கல்ல. நீங்க தானே அவரோட பெரியப்பா மகன்" அப்படின்னோனே, "டேய் டேய் பெரியப்பா மகன்டா மட்டும் கசின் கிடையாதுடா. மாமன் பையனும் கசின் தான்டா. ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்றாப்புல. சரி பாப்போம் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுவோம். கண்டிப்பா வந்து இதுல வந்து நிலாட்ட நம்ம உண்மையா பேசித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா இந்த மாதிரி ஒரு வேலையா நான் அங்கிட்டு வந்தேன். வா நம்ம அந்த மாதிரி போலாம் அப்படிங்கும்போது, "என்னங்க ஆச்சரியமா இருக்கு. நீங்க எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? யார பார்க்க வந்தீங்க?" அப்படின்றாங்க. இல்லங்க நான் ஓப்பனாவே சொல்லிர்றேன். நான் உங்கட்ட தான் பேச வந்தேன் அப்டின்னோனே, ஏன் அத நம்ம வீட்லயே பேசலாமே! அத விட்டுப்புட்டு என்ன இங்க வந்து பேசணும் அப்டின்றக்கான ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு வந்தீங்க அப்டின்றாங்க. வீட்ல பேசுறதுக்கான டைமே கிடையாது. இது தனியா தான் பேசியாகணும். அதனால தான் நான் உங்கள பார்க்க வந்தேன் அப்டின்னோனே, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. சரி வாங்க போவோம் அப்டின்ட்டு நிலா கூப்பிடுறாங்க. என்ன இந்த அளவுக்கு நம்ம சோழன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அப்செட் ஆகி வந்திருக்காரு. அது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்காரே! சரி பார்க்கலாம் என்னதான் பண்றாரு அப்டின்ற மாரி நிலா அவர் கூட சேர்ந்து போறாங்க. 2 பேருமே போற வழில ஒரு பீச்ல இறங்கி சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டே போறாங்க. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, "நிலா நான் சொல்ல வர்ற விஷயத்துக்கு நீங்க கோவப்படக்கூடாது. உண்மையிலே புரிஞ்சுக்கங்க" அப்படின்றாரு. "மொத நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. அதுக்கு நான் கோவப்படலாமா, வேணாமாங்கிறத நான் அப்புறம் பார்க்குறேன்" அப்படின்றாங்க. அதுக்கிடையில வந்து ஒரு அம்மா வந்து, "2 பேருமே சூப்பர் ஜோடியா இருக்கீங்க. உங்களுக்கு 6 மாசத்துல ஒரு யோகம் இருக்கு. அத என்னன்னு நான் சொல்லிர்றேன். ஒரு செமண்டாட்டியா இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லும்போது, நிலா அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாம இருக்காங்க. சோழனுக்கு ஒரே குஷி. நிலா இந்த டைம்ல கூட எதுவும் மறுத்து பேசாம இருக்காங்க. ஒருவேளை நம்ம இத வச்சு நம்ம மனசுல உள்ளத எல்லாத்தையுமே நம்ம நிலாட்ட கொட்டிறணும் அப்படின்ட்டு. நிலா நான் உங்கள வந்து எப்ப நீங்களும் நானும் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், ஆனா என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கிறீங்க. எப்ப நான் உங்க கழுத்துல தாலி கட்டுனேனோ, அப்புறம்தான் நான் உங்கள மனைவியா நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படின்ட்டு சொல்லும்போது, நிலா யோசிக்கிறாங்க. என்னடா சோழன் வந்து இப்படி சொல்றாரே! இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உண்மையிலேயே வந்து இவ்வளோ ஹானஸ்ட்டா பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வந்து இத நம்ம வந்து சரி சொல்லுவோமா? வேணாமா? அப்படின்றதுக்காண்டி ஒரு டைம் குடுக்கலாமா? அப்படின்னு ஒரு யோசனையில இருக்காங்க. அதுக்கிடையில அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுலாம் பார்க்குறாங்க. சோழன் நம்மளுக்காண்டி எவ்வளவோ பண்ணியிருக்காப்புல. தான் உயிர் போற அளவுக்கு கூட நம்மட்ட போராடி இருக்காரு. முழுக்க முழுக்க நம்மள கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிறாரு. அதையும் தாண்டி இந்த வீட்ல எல்லாருமே நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. ஏன் நம்ம சோழன கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடாது? அப்படின்ற ஒரு எண்ணம் நிலாவுக்கு தோணுது. அத உடனே நம்ம சோழன்ட்ட சொன்னோம்னா, கண்டிப்பா வந்து சோழன் வந்து பழையபடிக்கு அவர் புராணத்த பாடி ரொம்ப கெத்தா, ரொம்ப பில்டப்பா பேச ஆரம்பிப்பாரு. அவர வந்து தவிக்க விடுவோம். அப்பதான் சரியா வரும் அப்படின்ற மனசுல வச்சுக்கிட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டா சொல்றேன் அப்படின்றாங்க. அப்ப யோசிக்கிறாப்புல சொல்லணும். ஆஹா! இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து இத வச்சே நம்ம அவங்க யோசிச்சு சொல்ற டைமுக்குள்ள வந்து அவங்க மேல நம்ம நல்ல ஒரு காதல் வரக்கான ஒரு இத நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு நெனைக்கிறாப்புல. ஆனா அதுக்கு அவரு மட்டும் பண்ணா பத்தாது. அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாரு. அது எப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப்பர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து அய்யனார் சேனல்ல ஐயனாருடைய ரிவ்யூ வந்து கண்டிப்பா நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே